ஆடுகுட்டி என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? ஆடுகுட்டி என்ன ரேட் சொன்னாங்க? 15,500 சொன்னது. வாங்கின என்ன ரேட்டுக்கு வாங்கிருக்கியா? சொன்னது வந்து 18 ரூபா சொன்னாப்ல. 18 சொன்னாப்ல. 15,500 வாங்கிருக்கேன். இப்ப பல்லு பாத்தீங்களா? 4 பல்லு. 4 பல்லு. எத்தனை குட்டினா? 2 குட்டி. ஒரு பொட்டை குட்டி ஒரு கடா குட்டியாண்ணா? நல்ல கன்னியாட தேர்ந்தெடுக்கல. நல்லா இந்த ஆடை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமா? இப்ப தெரியாது. இப்பதான் முத வளர்ப்புக்காங்க. எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னா? கூடலூரா? எந்த ஓ சரி 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 சரி. இப்பதான் முத வாங்கிட்டு போறீங்க. சரிண்ணா. ஒரு கடா மாதிரியும் ஒரு பொண்ணு மாதிரியும் ஒரு பொட்டு மாதிரி. விலைகள் இப்ப இன்னைக்கு எப்படி கொஞ்சம் கூடுதலா? இன்னைக்கு விலை கூடுதல் தான். இன்னைக்கு விலை கூடுதல் தான். ஆடு பிளஸ் 2 மாதிரி சேர்ந்து வாங்கிருக்கேன். சரிண்ணா சரிண்ணா. நன்றிண்ணா. நல்ல ஆடா இருக்கு. நான் கண்ணி இடம் இருக்காப்ப ரேடுகள் கொஞ்சம் சூடா தான் இருக்கு அப்படின்னு சொல்லாப்ப ஒரு கடா மாதிரியும் ஒரு பொம்பரியும். சொல்லுங்க என்ன ரேட் சொன்னாங்க? 22 சொல்லிருக்காங்க. என்ன ரேட்னு வாங்கிருக்கியா? 21 வாங்கிருக்கியா? 1000 ரூபாய் குறைச்சு வாங்கிருக்கியா? எத்தனை கிலோ கறி தரும்ண்ணா உங்க கணக்கு? 25 கிலோ வாங்குவோம். 25 கிலோ வரும். கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா? எல்லாரும் சுத்த கருத்த மாதிரி தானே வாங்குவாங்க. அம்மன் கோயில். சரி சரி. அம்மன் கோயில்னால இந்த கடை வாங்கிருக்கேன். உங்க கணிப்பு கறி எவ்வளவு இருக்கும்? 25 கிலோ வரும். 25 கிலோ வரும். நல்ல கடாயத்தான் வாங்கிருக்கேன். இன்னைக்கு ரேட் எப்படின்னா? கொஞ்சம் கூடுதல் இருக்கு. சரி 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 சரி. அங்க இருந்து இங்க ரேட் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நடுவுக்குறிச்சில இருந்து வரீங்க. சரி. கொஞ்சம் 5 ரூபா விலைவாசி நல்லா கூடுதலா இருக்காதுன்னு சொல்லுவாப்ப நல்ல கடாயா வாங்கியிருக்காங்க. நல்லா சூப்பர் கடாயா வச்சிருக்காங்க. ரெண்டு குட்டி எவ்வளவு சொன்னீங்க? 28 ரூபா இல்ல. 28 ரூபா சொல்லுவீங்க. ஃபைனல் எவ்வளவுன்னா விடலாம்? 25 ரூபா. 25 ரூபா. பல் போட்டுமான பல் போடல. பல் போடல. பல் போடாத குட்டி. அதான் இளம் குட்டி. அப்பனா இளம் குட்டி. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப படும் மோசமா தான் இருக்கு. இந்த 3 குட்டி என்ன ரேட் சொல்லுவியா? 9,500 ரூபா கரையாஞ்சு. 9,500 ஒரு குட்டி கரையாஞ்சு சொல்லுவியா? ஃபைனல் எவ்வளவுனா விடலாம்? 8 ரூபா கொடுத்துருங்க. நல்ல குட்டி வச்சிருக்கா. சுத்த கருங்குட்டினா ரேட் இந்த ரேட்டு இருக்குண்ணே. ஆமா நல்ல ரேட்டுகள் கொஞ்சம் நல்ல ரேட்ல இருக்கு. சுத்த கருங்குட்டி. நேரம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம்ல. நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு விலைகளை கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம். குட்டிகளை அனுசரிச்சு ரேட்டுகளை கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு வாங்கிக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு குட்டிகளை விலைகள் சொல்லுவாங்க, எட்டு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்துல வந்து விலைகளை கொஞ்சம் அனுசரிச்சு ரேட் வாங்கிக்கலாம். இது கூட பொட்டு குட்டி கிடக்குன்னா நாட்டு பிரீடும் கிடக்கு. 2 குட்டியுமே கடந்த கலையா கிடக்கு. நல்ல குட்டிகளா கிடக்கு. விலைகள் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஜோடி 14 சொல்லுதாப்லான்னு. 5 குட்டி மொத்தமா கேட்கல. 15 சாரி ஜோடி 15 ரேட் சொல்லுதாப்ல. ஜோடி 15 சொல்லுதாப்ல. நல்லா 8,000 நல்லா பிரீடு. 8,000 பிரீடு. நல்ல ஒரு கன்னி ஆடு வச்சிருக்காப்புல, கன்னி குட்டி வச்சிருக்காப்புல. இந்த குட்டி வந்து கிடா குட்டி, நல்ல குட்டி, சூப்பர் குட்டியாக வச்சுருக்காங்க. இன்னைக்கு சந்தைகள் வந்து நிலவரம் மோசமாக இருக்குது. விவசாயி தான் இன்னைக்கு கொண்டு வந்துருந்தாக்கா நிலவரம் மோசமாக இருக்குன்னு சேல்ஸ் ஆகாமலே நிற்கி. ஆடும் குட்டி நிற்கி. என்ன ரேட் சொல்லுது? என்ன
15 ரெண்டையும் சேர்த்து சொல்லுதா எப்படி? ரெண்டும் சேர்த்து 16. பரவாயில்ல. அப்புறம் ரெண்டையும் சேர்த்து 15 சொல்லுது. அப்புறம் கிரையம் 7.5 தான் விழுது. ஆடு விழுதான். ஆடு இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷத்துக்கு வளர்க்கலாம். நல்ல ஆடாக கிடக்கு. சரியான ஆடு, கன்னி ஆடு. 7 ரூபா 8 ரூபாய்க்கு ஆடு வாங்க முடியாது, உங்களுக்கே தெரியும். பார்த்துக்கோ, நல்ல ஆடாக வச்சுருக்காப்புல. கன்னி ஆடு, கன்னி குட்டி. இது ஆடு பிள்ளையும் தானா? தாயும் பிள்ளையும் தான். வந்தேன்னா அனுசரித்து கொடுப்பாப்புல. நல்ல ஆடாக இருக்குது, நல்ல குட்டியாக இருக்குது. ரேட்டும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. இந்த குட்டியெல்லாம் நீங்கள் வாங்க முடியாது. இந்த குட்டியெல்லாம் 9 ரூபா 10 ரூபா வரைக்கும் சொல்லுவாப்புல. இந்த குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கடா குட்டியாக வச்சுருக்காப்புல. கொஞ்சம் அனுசரித்து தான் ரேட் சொல்லுதாப்புல. நேரில் வந்தால் கூட வாங்கிக்கலாம். இன்றைக்கி விற்கலைன்னா நீங்கள் என் நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம அண்ணன் தான், விவசாயி தான். நீங்கள் நேராக வந்து கூட எடுத்துக்கலாம். சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபோன் அடித்து கேளுங்க. சேல்ஸ் ஆகிடுச்சா ஆகலையாங்கிறத நான் சொல்லுவேன். நல்ல குட்டியாக வச்சுருக்காப்புல. 2 குட்டியுமே. ஒரு குட்டியும் ஒரு ஆடு நிற்கினேன். நம்ம பால் ஆடு தான். சென்னை இருக்குமா? ஏழாம் சென்னை இல்லை. சென்னையில் நல்ல ஆடாக இருக்குது பாருங்கள். ஆடெல்லாம் குறை சொல்ல முடியாது. நல்ல கன்னி ஆடுங்க. ஆட்டுக்கெல்லாம் எந்த குறையில்லை. பால் வர்க்கம் நல்லா இருக்குது. குட்டி எப்படி வளர்த்துக்குன்னு பார்த்துக்கோங்க. குட்டி எப்படி நீட்டு போக்கா, எவ்வளோ உயரமான குட்டின்னு பார்த்துக்கோங்க. குட்டியை பார்த்துக்கோங்க, ஆடையும் பார்த்துக்கோங்க. ஆடு குட்டி ஒரே வர. குட்டி எத்தனை மாதம் குட்டியாக இருக்குங்கண்ணா? 8 மாதம் குட்டி. 8 மாதம் குட்டி. இன்னொரு குட்டி வீட்டில் கிடக்கு. இன்னொரு குட்டியும் கிடக்கு. 2 குட்டி ஆடு தான். இன்னொரு குட்டி வீட்டில் கிடக்கு. நல்ல நீட்டு போக்கு இருக்குது. பார்த்துக்கோங்க, நல்ல நீட்டு போக்கு இருக்குது. குட்டியெல்லாம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாத அளவில் நல்ல குட்டியாக இருக்குது. ஆடு நல்லா இருக்குது. ஆடும் குட்டியை நல்லா வளர்த்துருக்கு. வளர்ப்புலையும் குறை சொல்ல முடியாது. பால் வர்க்கம் நல்லா இருக்கும். இன்னும் பால் குடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆடு விரட்டிட்டு தான் கரெக்டாக. சரி, நான் கால் பண்ணுங்கள். ஆடு எதுவும் தேவைன்னா கால் பண்ணுங்கள். அண்ணன்ட்டு நம்மளே வாங்கி கொடுத்துருவோம். விவசாயி தான். சந்தையில வந்து நல்ல டாப் கடாய்னு சொல்லக்கூடிய 2 கடை. நல்லா உயரம் பார்த்தீங்கன்னா நல்லா மாடு உயரம் இருக்குங்க. நல்லா கண்ணைக்குட்டி உயரம் மாதிரி நல்ல உயரம். ஆள் நெஞ்சு உயரத்துக்கு இருக்கு. தலையை தூக்கினா ஆள் உயரத்துக்கு வரும். 2 கடாயுமே நல்லா டாப் கடாய். இன்னைக்கு விலைவாசிகள் வந்து கம்மியா இருப்பதுனால இன்னைக்கு சேல்ஸ் ஆகும். இன்னைக்கு நல்லா எட்டையாபுரம் குட்டி தான். எட்டையாபுரத்துக்கு போனீங்கன்னா இந்த கிடா வந்து நல்லா ரேட், அதிகமான ரேட்டுக்கு போகும். இந்த ரேட்டு வந்து கொஞ்சம் அனுசரிச்சு தான் அண்ணன் சொல்லுவாப்புல. வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நல்ல டாப் பிரீடு, டாப் கிடாய். 2மே சரியான கிடாய்கள். ரெண்டுமே ஜோடியா விட்டீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு நல்லா ஃபங்க்ஷன் வீட்டுகளுக்கு எதுக்கு கொண்டு வந்தாலும் கேட்டா நல்லா தோரணையா இருக்குங்க. என்ன ரேட் அண்ணன் சொல்லுதான்னு கேட்போம். பாருங்க, இடுப்பு உயரத்துக்கு இருக்கு கடா. 2மே நல்ல சரியான இடம். ஆனா ஒவ்வொன்னு என்ன ரேட் சொல்லுவீங்க? இல்ல ஜோடியா சொல்லுவீங்களா? இல்ல ஜோடியா தானே. ஜோடியா என்ன ரேட் சொல்லுவீங்க? 55 ரூபா சொல்லுவீங்க. பல்லு எப்படின்னா 2க்கும்? பல்லு அவ்வாறு பல்லு. 6 பல்லு. எவ்வளவுனா ஃபைனலா விடலாம்? ஃபைனல்னா ஒரு 24 ரூபா கிராம் விட்டுலாமே. ஒரு குட்டி 24 ரூபா கிராமத்துக்கு விட்டுலாமே. அப்ப 48,000 ரூபாய்க்கு விட்டுலாமே. நல்ல கிடாயா இருக்கு. கிலோ எத்தனை கிலோ வச்சாருங்க? ஒரு கிலோ 30 கிலோ இருக்குங்க. 30 கிலோ இருக்கும். 25 கிலோ இருக்கும். 25 கிலோ இருக்கும். ஆமா. இது நல்லா எட்டையாபுரம் கடாயா சேர்ந்ததானே? ஆமாயா. எட்டையாபுரம் வரைக்கும். ஆமாயா. எட்டையாபுரத்துல இந்த கடை ரேட்டு வேற, தனி ரேட்டா இருக்கு. ஆமாயா. எட்டையாபுரம் கடாய்க்கு மட்டும் ஒரு ரேட் சொல்லுங்க. எட்டையாபுரம் கடாய் மட்டும் சொல்லுங்க. அந்த ரேட் 32 ரூபா. ஆமாயா. ஃபைனலா எவ்வளவுனா விடலாம்? ஃபைனலா இது எப்படி சொல்லுங்க அப்படின்னா, அவங்க கேட்கற பொறுத்து கொஞ்சம் கிராக்கி வந்தா முன்னப்பட வாங்கிக்கிறாங்க. சரி, இல்லன்னா கொஞ்சம் கீழே தான் விற்கும். ஆமா. அந்த அனுசரிச்சு கொடுத்துக்கிறாங்க. அந்த விலையை வந்து கணிக்க முடியாது. சரி, சந்தை இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்து இருக்கு. ஆமா, பொறுத்து இருக்கு. எப்பவுமே அப்படித்தான். ஆமா, நல்ல டாப் கிடாயா வச்சிருக்காங்க. சரியான பிரீடு. ஆட்டுக்கு வாங்கி போட்டீங்கன்னா இதே மாதிரி குட்டிகள் வந்து எடுக்கலாம். நல்ல குட்டிகளா எடுக்கலாம். இதே மாதிரி குட்டிகள் கிடாய பாருங்க. ஆள் உயரத்துக்கு இருக்கு, நெஞ்சு உயரத்துக்கு இருக்கிறேன். ஒவ்வொரு கடை இதெல்லாம் அந்த கொம்ப மண்டை மேல தூக்கணும்னா 6 உயரத்துக்கு வந்துருக்கு. 6 உயரத்துக்கு வந்து நல்ல நாட்டு பீரியடோட சேர்ந்த நல்ல குட்டிங்க. நல்ல வளர்ப்பு கேட்டு சூப்பர் குட்டி. ஆனா அந்த குட்டி என்ன ரேட் சொல்லுவியா? குட்டி 8 ரூபா. 8000 சொல்லுவியா? ஃபைனல் எவ்வளவுனா விடலாம்? 5.5 விட்டுடலாம். நல்ல குட்டியா இருக்குன்னா, பெரிய குட்டியா இருக்குன்னா 5.5க்கு வேலை ரொம்ப சௌரியமா இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப சௌரியம் தான். விக்கல சேல்ஸ் இல்லனால சௌரியமா சொல்லுங்க. ஒரு 3 மாசம் குட்டியா இருக்குங்களா? இல்ல 3 மாசம் குட்டி இல்ல.
45 ரூபாய்க்கு ஆகுது. 45 நாள் தான் ஆகுது. நல்லா வளர்த்திருக்க ஆடு. நல்ல நாட்டாடு பீரியடு. ஆமா, நல்ல குட்டியா இருக்கு. நாட்டாடு பீரியடு சூப்பர் குட்டியா இருக்கு. எட்டு ரூபா வரைக்கும் சொல்லுவாப்ல. விடுது 6 ரூபான்னா விட்டுருவோம் அப்படிங்காப்ல. 5 ரூபா to 6 ரூபான்னா விட்டுருவோம் அப்படிங்காப்ல. நல்ல குட்டி, சூப்பர் குட்டி. குட்டியெல்லாம் குறை சொல்ல முடியாது. நல்லா சுறுசுறுப்பா இருக்கு. நல்ல டாப் செம்பராட்டு கிடான மயிலம்பாடி கிடான்னு சொல்லக்கூடிய மயிலம்பாடி கிடா. 2 கிடாயுமே நல்ல பெரிய கிடாய் தான். பல்லு 6 பல்லு சேர்ந்துருக்கும். 6 பல்லு கிடாயா இருக்கும். நல்ல கிடா. இந்த கிடா வந்து ஒரு 25,000 இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் சொல்லலாம். கிடாட்டு பல்லு 6 பல்லு பல்லு சேர்ந்துருக்கும். பல்லு சேர்ந்த கிடாயா தான் இருக்கும். வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆள் இல்லை, தட்டிக்குள்ள வாங்கி போட்டுப்பாங்க நினைக்கிறேன். மயிலம்பாடி சாப்பிட்ற கறின்னு பாத்தீங்கன்னா கறிக்கு தான் ஆகும். கறின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 கிலோ வரைக்கும் இருக்கும். எலும்பு கறின்னு சேர்த்து ஒரு 25 கிலோ 30 கிலோக்குள்ள இருக்கும். 25 to 30 கிலோ வரைக்கும் நல்லா மயிலம்பாடி கிடா. மயிலம்பாடி சூப்பர் கிடாயா இருக்கு. நான் பல் சேர்ந்துருச்சு, அது ஒண்ணுதான். மிச்சபடி கிடாயெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்ல கிடாயத்தான் இருக்கு. கொஞ்சம் எலும்பா தான் இருக்கு. கொஞ்சம் குறுக்கு பிடிப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் தான். இன்னைக்கு 12 ரூபாய்க்கு தான் விற்கும். இல்ல 12 ரூபாய் கேட்க அங்க கொடுக்கல. 12 ரூபா சம்பளம். எல்லாமே சம்பளம். பயங்கர விலை. இந்த வட்டம் ஆமா. இந்த மாசம் இது தீபாவளிக்கு ஒரு மாதம் கொஞ்சம் கேப். வியாபாரி தான். யாரு கேட்டாலும் ஒரு பக்கம். ரொம்ப நன்றி. ஆமா இன்னொரு கேளுங்க. 25 ரூபா வருங்க. அப்படி எடுக்கலையா? இதை பார்த்துட்டு நிறைய பேர் 25 25,000 அவருக்கு கோயிலுக்கு இருக்கும்ல. 35 கிலோ காமிட்டு இருக்கும்ல. மேலதானே இருக்கும். 35,000 வேணுமா? என்ன 6 வந்துருச்சு. அவரும் கோயிலுக்கெல்லாம் எழுதுவாங்கல்ல பாவம். என்ன ரேட் சொன்னாங்க? இது வந்து 27 ரூபா. 22 27 ஃபைனலா எவ்வளவு வாங்கிருக்கீங்க? ஃபைனலா வந்து 23 ரூபாய்க்கு. 23 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. பல்லு அப்படின்னா பல்லு சேரல. பல்லு சேரல. எத்தனை பல்லா இருக்கும்? பல்லு 6 பல்லு. சின்ன பல்லு போனா 1. 6 பல்லு. சரி சரி சரி. என்ன ஃபங்க்ஷன் காட்டி வாங்கி போறியா? இது வந்து நாங்க முட்டு கூப்பிட்டாலும் விடுவோம். வீட்டு ஃபங்க்ஷனுங்கனால முட்டுக்கு கூட கொண்டு போயிடலாம். முட்டுக்கு யூஸ் பண்ணலாம். கடாய நல்ல முட்டு கடை. நல்ல கடாய நல்ல கடாய வாங்கிருக்கீங்க. சந்தையில நல்ல டாப் கடாய வாங்கிருக்கீங்க. கடை இந்த கடாய மயிலம்பாடியோட சந்தை அப்படின்னா
நீ ஒரு வெளிச்சில கண்டது கடா பிடிச்சிருக்கா உங்களுக்கு மனசுக்கு வாங்கிக்கிறா அப்படி அவன் மலத்துக்கு இதோட பெரிய கடாயெல்லாம் பட்டது வேலை எப்படி உங்களுக்கு நீங்க வேலை அதிகமா கம்மியானா அதிகமா சந்தங்கம் போது மேல போகும் கீழே வரும் கீழே வரும் நீ நிலவரம் எப்படி இருக்கு நீல மீடியமா இருக்கு மீடியமா இருக்கு சில நேரம் இருக்கு கீழையும் போகும் கீழையும் போகும் சரி சரி நல்ல கடா இது 4500 எடுத்திருக்கேன் வெப்போர் சேவல் 4500 4,500 என்ன ரேட் சொன்னாங்க 6 ரூபா சொன்னாங்கண்ணா 6 ரூபா சொல்லிருக்காங்க ஃபைனலா எவ்வளவு 4,500 எடுத்து 4500 எதுவும் நோய் இருக்குன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு நாட்டுக்கு வேற நல்ல பெருவோட நல்ல வெப்போர் வீடு எடுக்கிறதுக்காண்டி வாங்கியிருக்கு வீடு எடுக்கிறதுக்காண்டி வாங்கிருக்கீங்க அப்புறம் கோழிகள் நிறைய வச்சிருக்கீங்க கோழி வீட்டுல கிடக்கணும் நிறைய போட்டிருக்கீங்க கோழி கிடக்கு ரேட் எப்படின்னா நீங்க சந்தையில ரேட்டு ஏதோ பரவாயில்ல இது வந்ததுல இது ரேட் அதிகம் தான் இதான் டாப்ல இருந்துச்சு நிறைய பேர் வந்து கேட்டாங்க சரி நம்ம கேட்டோம்னா எல்லாரும் 4 ரூபாய் கிட்ட கேட்டாங்க நம்ம 4 கூட 500 ரேட் நமக்கு ஆஃப் கூட ஒரு 500 ரூபாய் வச்சு சரி வாங்கிருக்கீங்க ரேட் நம்ம வாங்கணும் ஆகி போச்சு சரி ரேட் வாங்கியாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கு மனசு பிடிச்சிருக்கான வாங்கிருக்கீங்க நல்ல திருப்தியாக இருக்கு பாருங்க நல்ல நல்ல தூக்க முடியாது 5 கிலோ தாண்டி தான் இருக்கு என்னன்னு இருந்தாலும் சரி சரி நல்ல சாவல் சூப்பர் ஜாவா சண்டைக்கு ஆமாடா புரி கூட சண்டை ட்ரெயின் பண்ண சண்டை போடும்னா ட்ரெயின் பண்ணா சண்டை போடும் சரி நல்ல தரமான பொருள் தரமான பொருள் பொருள் தரமான அதுதான் ரேட் அந்த ரேட் அதான் ரேட் இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருந்தேன்னா வியாபாரம் சுமார் தானே கூட்டமா இல்ல கூட்டம் இல்ல வியாபாரம் எல்லாம் எப்படி போச்சு ஓடி வித்துச்சு சாவல் வித்துச்சு சரி அவ்வளவு விசேஷமா வைக்கல இன்னைக்கு விசேஷம் இல்ல அவ்வளவு ஆடி மாசத்தோட அதுக்கடுத்து ஆவணி மாசம் அதுக்கப்புறம் இப்ப தை மாதம் தான் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மாதம் நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் தை மாசம் தான் பார்க்கணும் சரி இன்னைக்கு எப்படி கொடுத்தீங்க கோழி கிலோ என்ன ரேட்டு கொடுத்தீங்க கிலோ பொட்டை கோழி 400 ரூபாய்க்கு இன்னைக்கு கொடுப்போம் இன்னைக்கு 400 ரூபாய்க்கு தான் கொடுத்தீங்க இது சாவல் ஒரு சாவல் 500 550 ரூபா தான் 1 கிலோ அவ்வளவு எத்தனை கிலோ இருக்கும் 500 550 கொடுத்தல எத்தனை கிலோ இருக்கும் 1.5 கிலோ இருக்கும் 1.5 கிலோ இருக்கும் ரொம்ப சௌரியமா தெரியுது இன்னைக்கு அவ்வளவுதான் சந்தை நிலவரம் அவ்வளவுதான் சந்தை நிலவரத்தை பொறுத்து அனுசரிச்சு இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க கொடுத்தாச்சு இன்னைக்கு எவ்வளவு கோழி கொண்டு வந்தீங்க என்ன ரக கோழி எல்லாம் கொண்டு வந்தீங்க நாட்டு கோழி தான் சண்டை கோழி காலைல போயிட்டு கொடுத்துட்டோம் கொடுத்துட்டியா சண்டை கோழில என்ன ரேட்டு கொடுத்தியா 2000 1800 ரேட் ரொம்ப சௌரியமா தெரியுது அவ்வளவு விலை இல்ல தானே விலை இருந்தா கொடுக்கலாம் விலை இருந்தா கொஞ்சம் கூட போகும் விலை இல்ல கூட்டம் இல்ல ஆள் வரல அதனால இன்னைக்கு விலை ரொம்ப கம்மியா தான் இருக்கு இன்னைக்கு கம்மியா தான் கொடுத்துருக்கீங்க அப்புறம் கோழி நிறைய கொண்டு வந்திருக்கியா இன்னைக்கு கொண்டு வந்தோம் 10 30 கொண்டு வந்தோம் சரி அது கம்மியா தான் போயிருக்கு அவ்வளவுதான் போயிருக்கு இப்ப நம்மகிட்ட கிடக்க கோழி இது வந்து எடுத்துதானே இங்க சந்தையில வந்து எடுத்துக்கோங்க சந்தையில வந்து எடுத்து எல்லாம் என்ன ரேட் நம்ம கொடுக்கலாம் இது சாவல் 800 ரூபாய்க்கு கொடுக்கலாம் 800 ரூபாய் கொடுக்கலாம் எத்தனை கிலோ கறி தரும்னா 2 கிலோ கறி 2.5 கிலோ இருக்கு ஒரு சாவலம் 2.5 கிலோ இருக்கு ஒரு கடைக்கு 2.5 கிலோ இருக்கு 2.5 கிலோ இருக்கு 3 கிலோயும் கிடைக்கும் 3.5 கிலோயும் கிடைக்கும் 3.5 கிலோவும் கிடைக்கும் சரிண்ணா சரி பாப்போம் சரி நல்ல சரியான காலங்கன்னு வச்சிருக்கியா காங்கேயம் காலங்கன்னு என்ன ரேட் சொல்லுது என்ன 25 ரூபா 25 ரூபா சொல்லுவீங்க பையனெல்லாம் எவ்வளவுன்னா விடலாம் இல்ல பக்கத்துல வரது தான் பேசலாம் பக்கத்துல வந்தீங்கன்னா அனுசரிச்சு கொடுக்கலாம் நம்ம எத்தனை மாசம் கண்ணு குட்டியா இருக்கும்னா இது 11 மாசம் ஆகுது 11 மாசம் ஆகுது ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாமா ஜல்லிக்கட்டுக்கு போறோம் ஜல்லிக்கட்டு பயன்படுத்தலாம் நல்லா கிமில் எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பாத்துக்கணும் நல்ல டாப் கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு நல்ல இதுக்கு பயன்படுத்தலாம் நல்ல மாட்டுக்கும் பயன்படுத்தலாம் பிளஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலாம் கொம்பு நல்லா வரையிலே நல்ல தோரணையா நல்ல முறையில வருது கொம்பெல்லாம் பாருங்க வரையிலே நல்ல தைரியமா வருது ரேட்டு அனுசரிச்சு தான் அண்ணன் சொல்லுதாங்க நீங்க வந்தீங்கன்னா அப்படின்னா நேரில் அனுசரிச்சு வாங்கிக்கலாம் உங்க நம்பர் சொல்லிருங்கண்ணா உங்க பேர் சொல்லி நம்பர் சொல்லிருங்க 9360 25 25 99 உங்களுக்கு கால் பண்ணா கொடுக்கலாம்ல கால் பண்ணா கொடுப்பாங்க தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா திருவேட்டநல்லூர்ல இந்த கண்ணுக்குட்டி கிடக்கு அதோட ஏன்னா அதிகம் ஆமா கிடக்கு நீங்க வந்து பாத்துக்கோங்க நல்ல கண்ணுக்குட்டி நல்ல ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தலாம் ஜல்லிக்கட்டுக்கு கண்ணுக்குட்டி வாங்கணும் நம்ம சிறுசுல இருந்து வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை எடுத்து வளர்க்கலாம் இப்பவுமே நல்லா மூஞ்சியெல்லாம் நல்லா தோரணையா இருக்கு முகத்தை நல்லா பாத்துக்கோங்க கண்ணுக்குட்டி நல்லா பாருங்க நல்லா சூப்பர் கண்ணுக்குட்டியா இருக்கு சூப்பர் ரகமான கண்ணுக்குட்டி நல்ல முறையில பாத்துக்கோங்க இங்க பாரு நல்ல கண்ணுக்குட்டி பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நல்ல கொம்பெல்லாம் நல்லா சைஸான கொம்பெல்லாம் பாத்தீங்கன்னா சைஸான கொம்பு வந்தேன்னா ரேட்டை கொஞ்சம் அனுசரிச்சு கொடுப்பாங்க தென்காசி மாவட்டத்துல உள்ள கடையநல்லூர் தாலுகா திருவேட்டநல்லூர் கிராமத்துல தான் கண்ணுக்குட்டிக்கு பாத்துக்கோங்க சூப்பர் கண்ணுக்குட்டின்னு
அதோட தாய் எனக்கு அதோட எனக்கு